கல்கி புராணத்திலையும் கருட புராணத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் உங்களோட உடம்பு முழுக்க ரோமம் நிமிர வைக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். கலியுகம் முடிவை நினச்சி மட்டும் பார்த்தாலே மனிதனோட மனசு பயமும் ஆச்சரியமும் கலந்த ஒரு நிலைக்கு போயிடும். அந்த யுகம் அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். இதயம் உள்ளுக்குள்ளே குலுங்கும் அளவுக்கு தாக்கும். ஆனால் இது கற்பனை கதை கிடையாது. இது உண்மையிலேயே நடக்க போகிற விஷயங்கள் தான். இந்த புனித நூல்களில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் வரப்போகும் காலத்தோட கடுமையான உண்மையை நமக்கு முன்பே சொல்லி வைக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த தகவலை கடைசி வரைக்கும் படித்து நம்மோட சேர்ந்துருங்க. கலியுகம் முடிவோட கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலக சுழற்சியை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட அந்த கதையை நாம் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் கலியுகம் முடிவில் நடக்க போகிற பயமுறுத்தும் அதே நேரத்தில் ஆச்சரியப்பட வைக்கும் எல்லா காட்சிகளையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதனால் நம்மோட சேர்ந்துருங்க. இது வெறும் தகவலாக இல்லாமல் உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கிற ஒரு பயணமாக இருக்கும். இந்து சாஸ்திரங்கள் படி கலியுகத்தோட ஆயுள் 4,32,000 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த விவரம் பகவத புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம், மத்ஸ்ய புராணம் மாதிரி பல நூல்களில் கிடைக்குது. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் துவாபர யுகம் முடிவுக்கு வந்து கலியுகம் தொடங்கிதான் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் சுமார் 4,000 வருடங்கள் கடந்துருச்சு. இன்னும் சுமார் 4,26,000 வருடங்கள் கலியுகத்துக்கு மீதமாக இருக்கு. இந்த புராணங்களில் கலியுகத்தோட லட்சணங்கள், மனிதர்களோட நடத்தை, அதோட முடிவுக்கான அறிகுறிகள் எல்லாத்தையும் விவரமாக சொல்லி இந்த யுகம் நமக்கு கொடுக்க போகிற சவால்களுக்காக நம்ம எச்சரிக்கவும் செய்யுது. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் தர்மராஜா யுதிஷ்டிரர் ஹஸ்தினாபுரம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரு. அப்போது அவரோட மனசில் உலகத்தோட எதிர்காலம் பற்றி நிறைய கேள்விகளும் கவலைகளும் வந்துச்சு. துவாபர யுகம் முடிவுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. கலியுகம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிற அறிகுறிகள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சுது. வரப்போகிற யுகத்தில் மனித வாழ்க்கை எப்படி இருக்கும், தர்மத்துக்கு என்ன ஆகும், உண்மைக்கு என்ன நிலைமை வரும் அப்படின்னு யுதிஷ்டிரருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. இந்த கவலைக்கு தீர்வு காண அவர் தன்னோட 4 தம்பிகள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சந்திக்க முடிவு செஞ்சாரு. யுதிஷ்டிரர் தன்னோட சகோதரர்களை அழைத்தாரு. எப்போதும் போருக்கு தயாராக இருக்கும் அர்ஜுனன் கொஞ்சம் நிம்மதியான குரல்ல, அண்ணா ஏன் இவ்வளவு கலங்குறீங்க? ஹஸ்தினாபுரத்துக்கு யாராவது பகைவர் தாக்க வர துணிஞ்சாங்களா? அப்படி இருந்தா உங்க கட்டளை சொல்லுங்க, இப்பவே போய் அவங்கள அழிச்சிடுவேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு யுதிஷ்டிரர் ஆழமா மூச்சு விட்டுக்கிட்டு, அர்ஜுனா, உன்னோட வீரத்தை நான் நல்லாவே தெரிஞ்சவன். இந்த பூமியில யாருக்கும் ஹஸ்தினாபுரத்துக்கு எதிராக போர் செய்யற தைரியம் கிடையாது. எனக்கு பயம் வெளியெதிரிகளால இல்லை, கலியுகம் வரப்போகுதுன்ற விஷயந்தான். வரப்போகிற காலத்துல மனித சமூகம் எந்த திசையில போக போறது, தர்மமும் உண்மையும் என்ன ஆக போகுது அப்படின்னு தான் என் கவலைன்னு சொன்னாரு. அப்போ எப்போதும் அண்ணனோட கவலையில பங்கெடுப்பவன் பீமன், அண்ணா நீங்க இப்படி சொல்றதால எங்களுக்குள்ளேயும் பயமும் குழப்பமும் வருது. நம்ம முன்னாடி என்ன மாதிரி ஆபத்து வரப்போகுது, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு யுதிஷ்டிரர் ரொம்ப கடுமையான குரல்ல, பீமா நீ சொல்றது சரிதான், ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு. கலியுகத்தோட தாக்கங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். அதனால தான் நாம் எல்லாரும் துவாரகாதீஷர் ஸ்ரீ கிருஷ்ணனை போய் சந்திக்கணும்னு முடிவு செஞ்சேன். இந்த கவலையிலிருந்து நம்ம விடுவிக்க முடியும் ஒரே நபர் அவர்தான். யுதிஷ்டிரர் சொன்னதை கேட்டதும் எல்லா பாண்டவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அர்ஜுனன் சொன்னான், அண்ணா நீங்க சொல்றது உண்மைதான். இந்த நேரத்துல ஸ்ரீகிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் அறிந்தவர், வரப்போகும் விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவர். நாம அவர்கிட்ட போகணும். பீமனும் ரொம்ப உற்சாகமா, தர்மராஜா நான் உங்களோட தான் இருக்கேன், நாம் எல்லாரும் துவாரகாவுக்கு போய் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறம் எல்லா பாண்டவர்களும் துவாரகாவை நோக்கி பயணம் ஆரம்பிச்சாங்க. புனிதமான துவாரகா நகரத்துக்கு வந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவங்களை அன்போடு வரவேற்றாரு. யுதிஷ்டிரர் அவரோட பாதங்களில் விழுந்து வணங்கிட்டு, கேசவா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், எல்லா காலத்தையும் அறிந்தவர் நீங்க. துவாபர யுகம் முடிவுக்கு வரப்போகுது, கலியுகம் வரப்போகுதுன்ற அறிகுறிகளும் தெளிவாக தெரியுது. கலியுகத்தில் மனிதனோட குணமும் நடத்தையும் எப்படி இருக்கும், அவன் எந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவான்,
மோட்சம் அடைய அவன் என்ன செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே, தர்மராஜா, நீ கேட்குற கேள்வி ரொம்ப சரியானது. கலியுகத்தோட தாக்கங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அதுக்காக நீங்களும் உங்கள் சகோதரர்களும் சில விசேஷமான அனுபவங்களை சந்திக்கணும். யுதிஷ்டிரர் ஆர்வமாக, மாதவா, நீங்கள் சொல்கிற இந்த சோதனைக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், மகாராஜா, நீங்களும் உங்கள் 4 தம்பிகளும் திசை திசையாக பிரிந்து அடர்ந்த மரங்களும் மர்மம் நிறைந்த காடுகளுக்கு போகணும். அங்கே உங்களுக்கு சில விசித்திரமான ஆச்சரியப்பட வைக்கும் காட்சிகள் தெரியும். அந்த அனுபவங்களை எல்லாம் என்னிடத்துல திருப்பி வந்து சொல்லுங்க. அப்புறம் கலியுகத்தோட தாக்கங்களை நான் உங்களுக்கு விரிவாக விளக்குவேன். அதுக்கு யுதிஷ்டிரர், கேசவா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உத்தரவு. நீங்கள் காட்டுற திசையில் எங்கேனாலும் போக நாங்கள் தயார் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் சொன்னார், நீங்களும் உங்கள் தம்பிகளும் ஒவ்வொரு திசைக்கு போங்க. அந்த காட்டுகள் ரொம்ப பயங்கரமானவை. அங்கே ஏதாவது சாதாரணம் இல்லாத விஷயம் தெரிஞ்சால் உடனே என்கிட்ட திரும்பி வந்து சொல்லுங்க. அப்பதான் கலியுகத்தோட ரகசியத்தை நான் விளக்குவேன். ஸ்ரீ கிருஷ்ணனோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு பாண்டவர்கள் தங்கள் ரதங்கள்ல இருந்து இறங்கி கால்நடையாக காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டோட சூழ்நிலை அமைதியானதாக இருந்தாலும் ஏதோ ஒரு மர்மம் நிறைந்த மாதிரி உணர்ச்சி இருந்துச்சு. அதிகமான அனுபவங்கள் கிடைக்கணும்னு பாண்டவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு திசையாக பிரிந்து போனாங்க. யுதிஷ்டிரருக்கு கிடைத்த அனுபவம், அடர்ந்த காட்டுக்குள்ள யுதிஷ்டிரருக்கு ஒரு வித்தியாசமான காட்சி தெரிஞ்சது. 2 தும்பிக்கைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய யானையை அவர் பார்த்தாரு. அந்த யானை தன் 2 தும்பிக்கைகளாலேயே காட்டில் இருந்த மரங்களை பிடுங்கி வீசிக்கிட்டு இருந்தது. அவ்வளவு பெரிய சக்தி அதுக்கு இருந்தது. இதை பார்த்து யுதிஷ்டிரர் ஆச்சரியப்பட்டு, இது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு யோசிச்சாரு. அடுத்தது அர்ஜுனனுக்கு கிடைத்த அனுபவம். அர்ஜுனன் ஒரு அமைதியான அழகான காட்டுக்கு போனான். அங்க பறவைகளோட இனிமையான சத்தம் முழுக்க ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. அங்க அவன் ஒரு பெரிய பறவையை பார்த்தான். இதோட இறகுகள்ல வேதங்களோட எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனா அந்த பறவை இறந்த உயிர்களோட மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த அர்ஜுனன், இது என்ன மாதிரி முரண்பாடு? ஒரு பக்கம் வேத ஞானம், மறுபக்கம் மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு யோசிச்சான். பீமனுக்கு கிடைத்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, பீமன் பச்சை பசேன்னு இருந்த ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு போனான். அங்கே நிறைய பசுக்கள் மேய்க்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு பசு கன்றை பெற்றுக்கிட்டு அதை ரொம்ப வேகமாக நக்க ஆரம்பிச்சுது. அந்த அளவுக்கு கன்று ரத்தம் வலிகிற மாதிரி காயடைஞ்சது. இதை பார்த்த பீமன், இது என்ன மாதிரி பாசம்? தன்னோட குழந்தையே காயப்படுத்துகிற பாசமானு மனசுக்குள்ள நினச்சான். சகாதேவனுக்கு கிடைத்த அனுபவம். சகாதேவன் ஒரு அமைதியான நீர்நிலைக்கு பக்கத்தில் போனான். அங்கே 7 கிணறுகள் இருந்தது. 6 கிணறுகளில் தண்ணி நிறைந்திருந்தது. ஆனால் நடுவில் இருந்த ஆழமாக இருந்த கிணறு மட்டும் முழுசாக வறண்டு இருந்தது. இதை பார்த்த சகாதேவன், இந்த காட்சி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சான். நகுலனுக்கு கிடைத்த அனுபவம் என்னன்னா, நகுலன் மலை பகுதிக்கு போனான். அங்கே பெரிய பெரிய மலைகளில் பச்சை பசேன்னு மரங்கள் இருந்தது. அங்கே ஒரு பெரிய பாறை மலையிலிருந்து உருண்டு கீழே வர்றதை அவன் பார்த்தான். அது போகும் வழியில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பிடுங்கி வீசிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சின்ன செடியை அடைஞ்ச உடனே அந்த பாறை அப்படியே நின்றுடுச்சு. இந்த காட்சியை பார்த்த நகுலன் அப்படியே திகைச்சு நின்னான். சாயங்காலம் ஆனதும் பாண்டவர்கள் எல்லாரும் காட்டிலிருந்து திரும்பி வந்து தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க. யுதிஷ்டிரர் சொன்னார், பிரபு, நான் 2 தும்பிக்கைகள் உள்ள யானையை பார்த்தேன். அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தர்மராஜா, இந்த காட்சி கலியுகத்தில் ஆட்சியாளர்கள் இருபுறத்துலேயும் சுரண்டுவாங்கன்னு காட்டுது. மக்கள்கிட்ட சேவையும் பக்தியும் கேட்பாங்க, ஆனால் தங்களோட சுயநலத்துக்காக அவர்களை சுரண்டுவாங்க. வெளிப்படையாக தர்மம் உள்ளவர்கள் மாதிரி நடிப்பாங்க, உள்ளுக்குள்ள சுத்த சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அர்ஜுனனோட அனுபவம் பற்றி அர்ஜுனன் சொன்னான். பிரபு, நான் வேத எழுத்துக்கள் இருக்கிற இறகுகள் கொண்ட ஒரு பறவையை பார்த்தேன். ஆனால் அது மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார், அர்ஜுனா, கலியுகத்தில் அறிஞர்கள், பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் நிறைய அறிவு வைத்திருப்பாங்க. ஆனால் அவர்களோட மனசு தூய்மையானதாக இருக்காது. தர்மத்தையும் வேதங்களையும் உண்மைக்காக பயன்படுத்தாமல் பணம் சம்பாதிக்கத்தான் பயன்படுத்துவாங்க. பீமனோட அனுபவம் பற்றி பீமன் சொன்னான். பிரபு, நான் ஒரு பசு தன்னோட கன்றை இவ்வளோ வேகமாக நக்கிறத பார்த்தேன். அந்த கன்று காயமடைஞ்சது. அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பதில் சொன்னார்,
பீமா, கலியுகத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் மேலே வைக்கும் அளவுக்கு அதிகமான பாசம் அந்த குழந்தைகள் தன்னிச்சையாக நிற்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும். அவங்களோட மமதை குழந்தைகளுக்கே ஒரு தடையாக மாறிடும். சகாதேவனோட அனுபவம் பற்றி சகாதேவன் சொன்னான். பிரபு, 7 கிணறுகளில் நடுவில் இருக்கிற ஆழமான கிணறு முழுசாக வறண்டிருந்தது. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார், சகாதேவா, கலியுகத்தில் மக்கள் வெளிப்படையாக பணக்காரங்க மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பசி தாகம் பற்றி ஒரு கவலையும் இருக்காது. சுயநலம்தான் இந்த யுகத்தோட அடையாளமாக இருக்கும். நகுலனோட அனுபவம் பற்றி நகுலன் சொன்னான். பிரபு, ஒரு மிகப்பெரிய பாறை பெரிய பெரிய மரங்களை பிடுங்கி வீசிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சின்ன செடி வந்த உடனே அந்த பாறை நின்றுடுச்சு. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், நகுலா, கலியுகத்தில் பணமும் அதிகாரமும் மனிதனோட வீழ்ச்சியை தடுக்க முடியாது. ஆனால் கடவுளோட நாமமும் உண்மையான பக்தியும் அந்த சின்ன செடியை போல மனிதனை காப்பாற்றும். கருட புராணத்தில் ஒரு சம்பவத்தில் கருடர் பகவான் விஷ்ணுவை கேட்டார், பிரபு, 4 யுகங்கள், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இவையில் ஏன் கலியுகம் தான் ரொம்ப பயங்கரமாக சொல்லப்படுது? இதோட முடிவுக்கான அறிகுறிகள் என்ன? இந்த யுகம் எப்படி முடியும் அப்படின்னு. அதுக்கு பகவான் விஷ்ணு சொன்னார், கருடா, கலியுகத்தில் அதர்மம், சுயநலம், பாவம் இவையெல்லாம் உச்சத்துக்கு போயிருக்கும். இதோட முடிவில் சில விசேஷமான அறிகுறிகள் வெளிப்படும். அவை இந்த சிருஷ்டி அழிவை சுட்டி காட்டும். வாங்க இந்த 5 முக்கியமான அறிகுறிகளை ஒவ்வொன்றா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி, மனிதர்களோட ஆயுள் குறைவு. கலியுகம் முடிவுக்கு வரும்போது மனித வாழ்நாள் ரொம்பவே குறைந்தது. வெறும் 50 வருடங்களாக மாறிடும். 20 வயசுலேயே முதுமை அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். முடி வெள்ளையாக மாறும், முகத்தில் சுருக்கங்கள் வரும், உடம்பு பலவீனமாக நோய்களோட நிரம்பிடும். இது மனிதர்களோட வாழ்க்கை முறையும் ஒழுக்கமும் கெட்டதால் வர்ற உடல் வீழ்ச்சி. தவறான உணவு, ஒழுங்கில்லாத வாழ்க்கை, அதிகமான மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து மனிதனை உடலாலும் மனசாலும் சிதைக்கும். பெண்கள் சின்ன வயசுலேயே வயதுக்கு வர்றது, பெண்கள் சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களோட உடல்நிலை அவ்வளோ பலவீனமாக இருக்கும். குழந்தைகளை சரியாக வளர்க்க கூட முடியாது. குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவு, பலவீனம் இதெல்லாம் பாதிக்கப்படும். இதனால் சமூகத்தில் ஆரோக்கியம் இல்லாத பலவீனமான தலைமுறைகள் உருவாகும். குடும்பமும் சமூகமும் முழுசாக சிதறி போயிடும். மக்கள் தங்களோட பொருளாதார தேவைகளில் அவ்வளவு மூழ்கி போயிருப்பாங்க. குடும்பம், உறவுகள் இவைகளுக்கெல்லாம் நேரமே இருக்காது. இந்த அறிகுறி மனிதனோட உடல் மனசக்தி முழுசாக குறையும் காலத்தை காட்டுது. சமூகத்தில் குழப்பம், அமைதி இல்லாத நிலை, சட்டம் இல்லாத தன்மைகள்லாம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும். சுயநலந்தான் வாழ்க்கையோட அடிப்படை ஆகிடும். இந்த நிலை நமக்கு ஒரு எச்சரிக்கை. உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்க சமநிலை வாழ்க்கை முறையும் ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். அடுத்த அறிகுறி, பத்தினி பெண்களோட வீழ்ச்சி. கலியுக முடிவில் தர்மமும் ஒழுக்கமும் அவ்வளவு கெட்டு போயிருக்கும். பத்தினி பெண்கள் அப்படின்னு சொல்கிற நிலை கிட்டத்தட்ட காணாமல் போயிடும். ஒரு பெண் பல ஆண்களோட உறவு வைத்திருப்பது சாதாரணமாக மாறிடும். இது சமூக ஒழுக்க வீழ்ச்சியோட தெளிவான அடையாளம். மக்கள் பூஜை, பிரார்த்தனை, சிரார்த்தம், இறுதி சடங்குகள், திருமணம் மாதிரி மத சடங்குகளை முழுசாக விட்டுடுவாங்க. தண்ணீர் இல்லாததால் குளிப்பதையே நிறுத்திடுவாங்க. இதனால் உடல் தூய்மையும் ஆன்மீக தூய்மையும் அழிஞ்சிடும். உணவில் மாமிசம்தான் மேலோங்கும். பழம், காய்கறி, தானியம் மாதிரி சாத்வீக உணவுகள் ரொம்ப அரிதாக மாறிடும். மக்கள் மின்னும் இறுக்கமான ஆடம்பரமான உடைகள் போடுவாங்க. அது அவங்களோட உலக இச்சையையும் ஆன்மீகத்திலிருந்து தூரமாக போகிற நிலையும் காட்டும். சமூகத்தில் சுயநலம், பேராசை, ஏமாற்று எல்லாம் அதிகரிக்கும். உறவுகளில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். எல்லாரும் தங்களோட சுகவசதிக்காக மட்டும் வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த அறிகுறி சமூகத்தில் ஒழுக்கம் கெட்டு உறவுகள் சிதறும் நிலையை காட்டுது. மக்கள் தர்மம், கடமை இவைகளெல்லாம் விட்டுட்டு உலக இன்பங்களையே தேடி அலைவாங்க. இதனால் சமூகத்தில் நம்பிக்கையின்மை, குழப்பம், அநியாயம் எல்லாம் அதிகரிக்கும். கருட புராணம் நமக்கு சொல்லி கொடுப்பது என்னன்னா, தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிச்சாதான் சமூகம் நிலைத்திருக்க முடியும், அமைதியாக வாழ முடியும். மூன்றாவது அறிகுறி, மரங்கள் கனி இல்லாமல் போவது. கலியுக முடிவுக்கு வரும்போது இயற்கை முழுக்க ஒரு பயங்கரமான அழிவை சந்திக்கும். மரங்கள் இனி கனியும் பூவும் தராமல் நிறுத்திடும். வன்னி மரம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். மக்கள் சைவ உணவை முழுசா விட்டுட்டு மாமிச உணவுக்கே அடிமையாக மாறிடுவாங்க. சாப்பாடு உடம்புக்கு கேடு தர மாதிரி, ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் மனிதர்கள் இள வயசுலேயே நோய்களுக்கு உள்ளாக்குவாங்க.
பசுக்களை வழிபடுவது நிறுத்தப்படும். பசுக்கள் பால் மற்றும் மாமிசத்துக்காக மட்டும் வளர்க்கப்படும். இது எல்லாமே இயற்கையை மனிதன் மதிக்காம கண்மூடித்தனமாக சுரண்டுறதோட விளைவு. காடுகள் அழிக்கப்படும், சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிக்கும், இயற்கை வளங்கள் தவறாக பயன்படுத்தப்படும். இதனால் இயற்கையோட சமநிலை முழுசாக குலைந்து போகும். மரங்கள் கனி இல்லாமல் போவதும், இயற்கை வளங்கள் குறையவும், சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னும் மோசமாகும். சமூகத்தில் உணவுக்கே தட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும். மக்கள் பசியாலும் ஊட்டச்சத்து குறைவும் பாதிக்கப்படுவாங்க. இந்த நிலை இயற்கையை பாதுகாக்கணும், அதுக்கு மரியாதை தரணும்னு நமக்கு நினைவூற்ற ஒரு பாடம்தான். 4வது அறிகுறி மிக குறைந்த மழை. கலியுக முடிவில் மழை ரொம்பவே குறையும். வயல்களில் தானிய உற்பத்தி நின்றுடும். கொஞ்சம் தானியம் கிடைச்சாலும் அது சின்னதாக சாறு இல்லாமல் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கும். பழங்களில் சாறு இல்லாமல் போயிடும். இதனால் மக்கள் பசியாலும் தாகத்தாலும் தவிப்பாங்க. அந்த காலத்தில் கிடைக்கிற ஒரே பால் ஆட்டுப்பால் தான். இது இயற்கை வளங்கள் ரொம்ப குறைஞ்சிருப்பதோட அடையாளம். இந்த நிலை சமூகமும் பொருளாதாரமும் இன்னும் பெரிய சிக்கலுக்கு போக காரணமாகும். மக்கள் உணவும் தண்ணீரும் கிடைக்க போராடுவாங்க. விவசாயமும் வேளாண்மை வேலைகளும் முழுசாக நின்றுடும். இதனால் சமுதாயத்தில் பஞ்சம், அமைதி இல்லாமை, வன்முறை எல்லாம் அதிகரிக்கும். இந்த அறிகுறி முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் அழிவும் மனிதனோட அலட்சியமும் தான் காரணம். இது நமக்கு இயற்கையை பாதுகாக்கணும், சமநிலையோட வாழணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய எச்சரிக்கை. கலியுக முடிவோட ரொம்ப பயங்கரமான அறிகுறி என்னன்னா 7 சூரியர்கள் உதயம் ஆகிறது. பகவான் விஷ்ணு சூரிய கதிர்களில் தங்கி பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் உறிஞ்சிடுவார். 7 சூரியர்களோட கடும் வெப்பத்தால் முழு சிருஷ்டியும் எரிஞ்சு சாம்பலாக மாறிடும். அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு ருத்ர ரூபத்தில் மேகங்களை உருவாக்குவார். அந்த மேகங்கள் 100 வருடங்கள் தொடர்ந்து கடுமையான மழை பொழியும். அந்த மழை முழு உலகத்தையும் மூழ்கடிச்சு இந்த உலகத்தோட முடிவை கொண்டு வரும். இந்த பிரளயம் சிருஷ்டி சுழற்சியில் ஒரு பகுதி தான். அழிவுக்கு பிறகு புதுசாக ஒரு ஆரம்பம் வரும். பாவமும் அதர்மமும் உச்சத்துக்கு போகும்போது சிருஷ்டி முடிவுக்கு வருவது தவிர்க்க முடியாதது. இந்த அறிகுறி ஒவ்வொரு சிருஷ்டி சுழற்சியும் ஒரு புதுசாக தொடங்குற வழியை உருவாக்குதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தர்மத்தை பின்பற்றினாதான் இந்த சுழற்சியில் நாம் நல்ல பங்கெடுக்க முடியும். பகவான் விஷ்ணு கருடர்கிட்ட சொன்னார், இந்த அழிவு ஒரு முடிவு மட்டும் இல்லை, இது ஒரு புதுசாக தூய்மையான சிருஷ்டிக்கான தொடக்கம். இந்த உலகம் முழுசாக அழிஞ்ச பிறகு பரமாத்மா தன்னோட விருப்பத்தால் ஒரு சுத்தமான புனிதமான புதிய சிருஷ்டியை உருவாக்குவார். அந்த புதிய சிருஷ்டியில் தர்மம், சத்தியம், ஆன்மீகம் எல்லாம் மீண்டும் எழும். தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைப்பிடிச்ச உயிர்கள் மட்டும்தான் அந்த சிருஷ்டியில் இடம் பெறுவாங்க. இந்த செய்தி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உண்மையும் தர்மமும் பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும்னு நமக்கு ஊக்கம் தருது. நாங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லை, புராணங்கள் எழுதப்பட்டிருக்கிற உண்மைகளை ஒரு அறிவுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் தான் உங்களோட ஷேர் பண்ணுறோம். இதெல்லாம் நம்புறதா இல்லையா அப்படின்னது முழுக்க முழுக்க உங்கள் முடிவு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தர்மம், சத்தியம், நல்லொழுக்கம் இவைகளை பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தா எந்த யுகமாக இருந்தாலும் மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வச்சுருந்தா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் புராணங்களில் மறைந்திருக்கிற உண்மைகள், அரிதான தகவல்கள், ஆழமான கதைகள் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட சந்திப்போம். அதுவரை தர்மத்தின் பாதையில் நடக்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா